सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் 24 பிராதி மத்தியமாக ராசி பாஸ் லோயர் எக்ஸாம் தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு ஏற்கனவே நாங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக நாங்கள் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். அதில் எஸ்ஏ மட்டும் நாங்கள் ஆன்சர் நாங்கள் எழுதலை. நீங்கள் வீடியோஸில் நீங்கள் கேட்டிருந்தீங்க, இந்த கமெண்ட்ஸில் எந்த எஸ்ஏ மேம் சொல்லி கேட்டிருந்தீங்க. அது ஃபுல்லாக நாங்கள் போடுறோம். இதை பார்த்து இந்த போடுற எஸ்ஏ ஃபுல்லாக நீங்கள் படித்தா போதும். இதில் தான் கண்டிப்பாக 100% ஷூராக வரும். இப்போ ஃபஸ்ட் பேப்பர்லேருந்து 9th ரோமன், 10th ரோமன், 11th ரோமன்லேருந்து 3 ரோமன்லேருந்து எஸ்ஏக்கு நீங்கள் கேட்டதுனால ஃபுல்லாக நாங்கள் இப்போ அப்லோடு பண்ணுறோம். இதை பார்த்துக்குங்க. 9th ரோமனில் கிஷி ஏக்கு பாட்கா சாராம்ச லிக்கியே, இது மொத்தம் இதுலேருந்து 3 கொடுத்து இனி 1 கேட்பாங்க. இது 10 மார்க்ஸு. இதுதான் ஃபுல்லாக மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுதான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ருப்பியா, செகண்ட் ஒன் சபேதாக்கா ரகசிய, இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. தேர்டு ஒன் சுவாமி விவேகானந்தே. இந்த ஃபஸ்ட்டும் வரும், செகண்டும் வரும், தேர்டும் வரும். இது ஃபுல்லாக நல்லா பார்த்தீங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் பிளேலிஸ்ட்டில் இந்த லெசன் ஃபுல்லாக நடத்தி தமிழ் எக்ஸ்பிளைனோட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். தமிழ் மீனிங் வேணால் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். இதில் ஃபுல்லாக மெயினாக நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ஸை ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணி இதில் மட்டும் மெயினாக இந்த ஹிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இதை வச்சு இந்த கதையை ஞாபகம் வச்சு இது ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஃபோர்த் ஒன் ஆர்கிமேடிஸ். டென்த் ரோமனில் கிஷி ஏக்கு ஏகாங்கிக்கா சாராம்சிலிக்கு, ஏகாங்கினா நாடகம். இதில் மொத்தம் இதில் 3 கொடுத்து எனக்கு 1 கேட்பாங்க. இதுக்கு மார்க் 10 மார்க்ஸு. இது ஃபுல்லாக நான் வீடியோஸ் ஃபுல்லாக ஏற்கனவே தமிழ் எக்ஸ்பிளனோட வீடியோஸ் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். எனக்கு புக்ஸில் ஃபுல்லாகவும் நடத்தியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ஒன்று பகுக்கி விதா, செகண்ட் ஒன் ரீடிக்கு ஹட்டி, தேர்டு ஒன் பரிவர்த்தன். இந்த 3 எஸ்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இந்த 3மே கண்டிப்பாக வரும். நல்லா படிச்சுட்டு இந்த கதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ஹின்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சு இது கண்டிப்பாக இந்த கதை எழுதிடலாம். 11th ரோமனில் கிண்கி தோ பாத்ரோங்கா பரிச்சய டிஜே, இந்த இதில் இந்த கேரக்டர் யார் யார் இந்த இதில் நடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஃபுல்லாக அந்த வேகாங்கில் இருந்தால் இந்த கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து மார்க் 10 மார்க்ஸு. இதில் எனி 5 கொடுத்து எனி 2 மட்டும் தான் எழுத சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம கதையை படித்ததுனால இந்த கேரக்டர் கண்டிப்பாக நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி கண்டிப்பாக வரும். செகண்டு உமா, தேர்ட் ஒன் அன்புஜ் ராஜா, ஃபோர்த் ஒன் குருதத், ஃபிஃப்த் ஒன் ஜல்காரி பாயி. இந்த 5மே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இந்த 5ல் ஏதாவது நீங்கள் 3 படிச்சுட்டா கூட போதும். இதில் கண்டிப்பாக 2 எழுதிடலாம். இந்த 10 மார்க்ஸ். இது பேப்பர் ஃபஸ்ட் பேப்பரில் இது வருது. ஃபுல்லாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏசி தான் போட்டிருக்கேன். இதை ஃபுல்லாக நீங்கள் தரவாக படிச்சுட்டு இதை படிச்சுட்டு 1 or 2 டைம்ஸ் எழுதி பார்த்துருப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தேர்வுக்கு எக்ஸாம் போயிட்டு இந்த ஃபுல்லாக அதுக்கு கேட்டுருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நன்றி, தன்யவாத்.